guys, வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே நம்ம சூப்பராக இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் கேக் வந்து எப்படி பண்ணலாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸ்பாஞ்ச் கப் கேக் செய்கிறதுக்கு வந்து நான் இன்றைக்கி 1 கப் ரவை எடுத்திருக்கேங்க, 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன், 3 முட்டை எடுத்திருக்கேன். நான் வந்து 1 டீஸ்பூன் ஆயில் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் கீ கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து 1 பிஞ்ச் சால்ட், 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி. நீங்கள் வந்து பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடா தான் எடுத்திருக்கேன், அதனால் நான் 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸ்பாஞ்ச் கப் கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். மிக்ஸி ஜாரில் 1 கப் ரவை எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப் சர்க்கரையும் நான் வந்து ஆட் பண்ணிவிட்டு இது ரெண்டையுமே மிக்சியில் 10லிருந்து 12 செகண்ட் வந்து நான் பொடிச்சிக்க போகிறேன். ரவையும் சர்க்கரையும் இந்த மாதிரி பொடிச்சதுக்கப்புறம் இதில் நம்ம 3 முட்டை எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நான் இப்போது சேர்க்க போகிறேன். 3 முட்டை சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1 பிஞ்ச் சால்ட், அதுக்கப்புறம் இதில் நீங்கள் விருப்பப்பட்ட நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ நம்ம இதை மிக்சியில் வந்து 1லிருந்து 2 செகண்ட் வந்து நம்ம இப்போ அரைச்சிக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இதில் பேக்கிங் சோடா இல்லைனா பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு 1 செகண்ட் வந்து நம்ம திரும்பவும் அரைச்சிக்க போகிறோம். நான் இந்த சைஸில் உள்ள 4 ஸ்டீல் கப் வந்து நான் எடுத்திருக்கேங்க. இந்த கப்பில் வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் ஆயில் தடவிக்கலாம், இல்லைன்னா கீ கூட நீங்கள் வந்து தடவிக்கலாம். நான் இந்த ஸ்டீல் கப்பில் வந்து பாதி அளவு தாங்க கேக் பேட்டர் வந்து ஊற்ற போகிறேன். பாதி அளவு ஊற்றினாலே நமக்கு வந்து கேக் வந்து வெந்து வரும்போது நமக்கு கப்பே நிறைஞ்சிரும். இந்த மாதிரி 4 கப்லேயும் ஊற்றிட்டு இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் 10லிருந்து 15 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். கேக் வெந்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான ஸ்பாஞ்ச் ரவா கப் கேக் அழகாக நமக்கு வந்து கிடச்சிருக்குங்க. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப 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 சாஃப்டாக இருக்குங்க. இந்த லாக்டவுன் டைமில் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சிம்பிளாக ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய இந்த ஸ்பாஞ்ச் ரவா கப் கேக்கை நீங்களும் வெயிட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேங்க. இன்னும் சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then take care, டாட்டா, பை பாய்.